ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி சாட் ஐட்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானிபூரி ரசம் செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா 2-3 கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக புளி, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம புளி டைரெக்டாக சேர்க்க வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா புளி தண்ணி சேர்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக புளி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது ஒரு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம புளி தண்ணியில் கரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். ஸோ இப்போ பானிபூரி வாட்டருக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளும் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நம்மளுக்கு வேணும்னா பார்த்திங்கன்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால சேர்க்கலை. ஃப்ரோசன் பீஸ் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரெடி டு குக் தான். ஸோ டைரெக்டாக உருளைக்கிழங்கு வெந்த உடனே அதை நம்ம இதில் ஆட் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். பானிபூரி பார்த்திங்கன்னா ரெடிமேட் பானிபூரி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பிராண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருந்தது. இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 4 செகண்ட்ஸ் தான். ஸோ 4 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பூரி உப்பி நல்லா 2 சைடும் அதுவே திரும்பி சூப்பராக வந்திருந்தது. 1/2 kg பேக்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு 130 என்னமோ தான். நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். செம்மையாக இருந்தது. என் பசங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த பூரியை மட்டுமே சாப்பிட்டு. ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. நெக்ஸ்ட் பூரிங்கெலாம் பார்த்திங்கன்னா போட்டு பழகுனதுனால ஈஸியாக அதே கலரில் சூப்பராக வந்திருந்தது. இங்கே யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பானிபூரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ பட் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கும் ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை பட்டாணியோடு சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பிஞ்ச் ஆஃப் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் சாட் மசாலா சேர்க்கல, பட் சாட் மசாலா சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, கொஞ்சமாக ஆனியன்ஸும் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இனியன் ட்ரை பண்ணுறான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேவரட் பார்த்திங்கன்னா பானிபூரி. இந்தியாவிலேருந்து தான் நம்மளுக்கு டக்குன்னு வெளியில் போனோமா பானிபூரி கடையில் சாப்பிட்டோமான்னு இருக்கும். பட் இங்கே நம்ம தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ எனக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்நாக்கை செஞ்ச ஹாப்பினஸ் உண்டு. தேங்க்யூ.